Hello friends, welcome back to our channel Manakaraasiriyar. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். சோ எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த क्वेश्चन பேப்பர்ல இருக்கக்கூடிய 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் எல்லாத்தையும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. சோ இந்த क्वेश्चन பேப்பருக்கான கீ ஆன்சர் ஃபுல்லா பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பின்வருவனவற்றில் இரத்த முறைதலில் பங்கேற்காது எது அப்படினு கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு கரெக்ட்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிலிருபின் அப்படினு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுவோம். பிலிருபின் தான் வந்து கரெக்ட்டான ஆன்சர். அயோடின் கலந்த உப்பு டேஸ் தரத்தில் முக்கிய பங்காற்றுகிறது அப்படிங்கிற மாதிரி 1 மார்க் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காய்டர் ஆப்ஷன் ஏ காய்டர் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து சிறுநீர் அடர்வு நெப்ரான் எப்பகுதி சார்ந்துள்ளது? கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் யூரின் டிபெண்டன்ட் அப்பான் ஃபார் த பார்ட்ஸ் ஆஃப் நெப்ரான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் டி லாங் ஹென்லேஸ் லூப்னு சொல்லுவோம். அதாவது ஹென்லே வளைவின் நீளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இயல்பான ரத்த சர்க்கரையோடைய அளவு வந்து எவ்வளோ? இந்த 1 மார்க் வந்து பார்த்தோன்னா ரொம்ப முக்கியம். இதுக்கு நீங்கள் ஆ டிக் பண்ணாலும் கரெக்டு தான், அதே மாதிரி பி டிக் பண்ணாலும் கரெக்டு தான். ஏவும் கரெக்டு தான், பியும் கரெக்டு தான். 70லேருந்து 110 இருக்கணும், அதாவது 70லேருந்து 100 mg அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். தவளையின் சிறுநீரகம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ மியூசோ நெப்ரஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ 6th ஆன்சர் பார்க்கலாம். தேனி வளர்ப்பு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது நம்ம படித்தது தான் எபிகல்ச்சர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா தூக்கம் விழிப்பு சுழற்சியினை கட்டுப்படுத்தும் ஹார்மோனுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் மெலட்டோனின். ஆப்ஷன் டி மெலட்டோனின். 8th நெமட்டோடுகளில் காணப்படும் கழிவு நீக்க உறுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 8th கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ரெனட் செல்கள் தான் வந்து கரெக்டான ஆன்சர். 9th வந்து பொறுத்துக்கை கேட்டிருக்காங்க. ஸோ பொறுத்துக்கைக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. 9th வந்து கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அப்படியே இதெல்லாம் படிச்சுட்டு போங்க. 11th ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷன் போடக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஜுவாலஜிக்கு இதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிசிஆர் தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தப்படும் டிஎன்ஏ பாலிமரஸ் நொதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 10th வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தெர்மாஸ் அக்வாட்டிக்ஸ் தான் கரெக்டு. 11th கொழுப்பு செரித்தலின் முதல் படி வந்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்பவுமே எமல்ஃபிகேஷன் பால்மமாதல் படிச்சிருப்பீங்க, அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் டைஜஷன் அண்ட் ஃபேட் எமல்ஃபிகேஷன். நெக்ஸ்ட் வந்து பூச்சிகளுடைய சுவாச உறுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 12 பொறுத்தீங்கன்னு ஆப்ஷன் பி ட்ரக்கியல் டியூப்ஸ். அடுத்து குறுகிலை கொண்ட எபித்திலியம் எங்கே காணப்படும்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 13வது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி ட்ரக்கியா மூச்சுக்குழல். சுவாச மையம் காணப்படும் இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 14வதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மெடுல்லா ஆப்ளிகேட்டா. நெக்ஸ்ட் வந்து தசை நார்களின் செயல் அலகு வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? தசை நார்களுடைய செயல் அலகு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ 15க்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்னா மெடுல்லா ஆப்ளிகேட்டா தான். 15வதுக்கு கரெக்டான ஆன்சர் தசை நார்களுடைய செயல் அலகு எதை குறிக்குதுன்னா சார்கோமியர். ஆப்ஷன் பி சார்கோமியர். ஸோ எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் கூட 2 மார்க் பார்க்கலாம். 6 into 12 விலங்கு காட்சி சாலைக்கும் வனவிலங்கு சரணாலயத்திற்கும் உள்ள வேறுபாடு. சுடர் செல்கள் என்றால் என்ன? ஒரு பேஸ் மேக்கர் என்ன செய்கிறது? நாங்குள் கட்டிகள் என்பது என்ன? மெட்ஹீமோகுளோபின் என்றால் என்ன? அதே மாதிரி எலும்பு தசையின் சுருக்க புரதங்களின் பெயர்களை எழுது. குருட்டுப்புள்ளி எனப்படுவது எது? ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறது? கிரிட்டினிசத்தின் அறிகுறிகளை குறிப்பிட. ரைட் த சிம்டம்ஸ் ஆஃப் கிரிட்டினிசம். பயாப்சி ஆட்டோப்சி நல்லா பார்த்துக்கோங்க. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 6 into 3 18. இதில் 33 வந்து கம்பல்சரி. பெயரிடுவதற்கான அடிப்படை விதி டிஃபரன்ஸ் பிட்வீன் கார்டேட் அண்ட் நான் கார்டேட்ஸ். தவளையின் சுவாச முறைகளை பெயரிடுக. மனித கல்லீரலின் பணிகளை குறிப்பிட. நிமோனியா ஏன் ஒரு ஆபத்தான நோயாக கருதப்படுகிறது? நிணநீர் என்றால் என்ன? அதன் செயல்பாடுகளை எழுது. கண்ணின் குறுக்குவெட்டு தோற்றத்தினை படமறிந்து பாகம் குறி. மார்பு கூட்டை உருவாக்கும் விலா எலும்புகளின் வகைகள். அமோனியா நீக்கிகள், யூரிக் அமில நீக்கிகள் ஒப்பிட சொல்லியிருக்காங்க. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் ஆர்த்ரோபோடாவோட கேரக்டர்ஸ். எக்ஸ்பிளைன் த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் ஃப்ராக். சிறுகுடலில் உணவு செரித்தல். ரத்தம் ஆக்சிஜன் நுரையிலிருந்து திசுக்களுக்கு எவ்வாறு கடத்தப்படுகிறது? ஏபுஓ பிளட் குரூப்பு. தசை சுருக்கத்திற்கான இலை கோட்பாடு கேட்டிருக்காங்க. நியூரான் அமைப்பு. கணையத்தின் அமைப்பினை விவரிக்கவும். நெக்ஸ்ட் சிடி ஸ்கேனிங் என்றால் என்ன? செயற்கை விந்தூட்டம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் கீ பார்க்கலாம். இதான் 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். கவர்மெண்டோட அஃபிஷியல் ஆன்சர் கீ பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதான் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் கீ. மேலே நம்ம பார்த்த 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பருக்கான கீ ஆன்சர். இந்த கீ ஆன்சரை பேஸ் பண்ணி தான் நீங்கள் எழுதணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஜூ அண்ட் வைல்ட் லைஃப் செஞ்சுரி, பிளேம் செல்ஸு, ஃபேஸ் மேக்கர், எர்த்வார்ம் கேஸ்ட்டு, ஸோ பிளைண்ட் ஸ்பாட்னா என்ன? இப்படி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷனுக்கு மார்க் அலாட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. சிம்டம்ஸ் ஆஃப் கிரிட்டினிசம்க்குலாம் 2 பாயிண்ட் அதுனா போதும். பயாப்சி ஆட்டோப்சி, அதே மாதிரி ரூல்ஸ் ஆஃப் நாமன் கிளாச்சர் ஒரு 3 பாயிண்ட் இருந்தால் போதும். கார்டேட்டா நான் கார்டேட்டா ரொம்ப முக்கியமான டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நல்லா படிச்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இன் ஃப்ராக் என்னென்ன இருக்குது? பக்குவல் ரெஸ்பிரேஷனு, பல்மனரி ரெஸ்பிரேஷனு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஃபங்க்ஷன் ஆஃப் ஹியூமன் லிவர்,
destroy aging defective blood cells, store the glucose from the glycogen, store the fat soluble vitamin அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து வேல்யூஷன் இருக்கும். அதே மாதிரி நமக்கு எல்எஸ் ஆஃப் ஹியூமன் ஐ வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். டயக்ராம் வந்து ட்ரா பண்ணணும். டிஃப்ரெண்ட்ஸ் டைப் ஆஃப் ரிப்போன்ஸு, ட்ரூ ரிப்ஸு, பால் ரிப்ஸு, ஃபோல்டிங் ரிப்ஸு, மிதக்கும் எலும்புகள், உண்மை எலும்புகள், போலி எலும்புகள்னு வந்து சொல்லுவோம். ஸோ இப்படி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ரிலேஷன் கேம்பில் பேப்பர் ரிலேஷன் ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் ஃப்ராக் இருக்குது. ஸோ எப்படி மார்க் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டைஜஷன் இன் ஸ்மால் இன்டெஸ்டைன், நெக்ஸ்ட்டு வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ அதுக்கு கீழே டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏபிஓ பிளட் குரூப்பிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா படிச்சுட்டு போங்க. ஒன்று டேபிள் படிச்சுக்கோங்க, அப்படின்னா தியரி படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான். ஸோ நியூரான் பொறுத்த வரைக்கும் டயக்ராம் வந்து மஸ்ட்டு, டயக்ராம் இருக்கணும். அதே மாதிரி பேன்க்ரைஸ் டயக்ராம் மட்டும் போட்டிங்கன்னா 2 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. தியரியில் எனி 6 பாயிண்ட் இருந்துச்சுன்னா 3 மார்க் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க, 1/2 மார்க்கு. பேன்க்ரைஸோட ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சிடி ஸ்கேனிங் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இதெல்லாம் இங்கிலீஷ் மீடியத்துக்கான கீ ஆன்சர். கீழே தமிழ் மீடியத்துக்கான கீ ஆன்சர் இருக்குது, அதுவும் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஸோ மறக்காத வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். குருட்டுப்புள்ளி என்பது என்ன? கண்ணின் பின்முலையில் பார்வை நரம்புகள் நுழையும் பகுதி குருட்டுப்புள்ளி எனப்படும். இப்பகுதியில் ஒளி உணர் செல்கள் கிடையாது, இதனால் குருட்டுப்புள்ளி எனவும் அழைக்கப்படுகிறது. பயாப்சி, ஆட்டாப்சி உயிருள்ள உடலில் இருந்து திசுக்களை எடுத்து நோயின் தன்மை மற்றும் காரணங்களை கண்டறியும் முறை. பயிரிடுவதற்கான அடிப்படை விதிகள் இதெல்லாம் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. முதுகு நானுடையவை, முதுகு நானற்றவை வேறுபடுத்துக. தவளையின் சுவாச உறுப்புகள், தோல்வழி சுவாசம், வாய்க்குழி சுவாசம், நுரையீரல் சுவாசம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கீ பாயிண்ட் எல்லாம் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் மாணக்கர் ஆசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணுவீங்க. தவளையின் ஆணி இனப்பெருக்க மண்டலம் இந்த 4 பாயிண்ட் எதுனா 3 மார்க்கு ப்ளஸ் இந்த டயக்ராம் வந்து ட்ரா பண்ணாலே போதும். ஸோ ஈஸியாக தான் உங்களுக்கு கீ ஆன்சர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. 11th ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். எக்ஸாம் போகும்போது இந்த கொஷின்ஸ்லாம் ஒரு டைம் வந்து ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. இதில் இருக்கிற மாதிரி கீ ஆன்சரை நீங்கள் மேக் பண்ணி எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். மறக்காத வீடியோ ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய அப்டேட் 11th ஜுவாலஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம். ஸோ அந்த அப்டேட்லாம் வரும்னா தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இப்போ கணையத்தோட அமைப்புலாம் கூட்டு சுரப்பி, நாளமில்லா சுரப்பு பணியினை மேற்கொள்கிறது. இரைப்பையின் கீழ் உள்ள இலையுடிவு சுரப்பி தான் கணையம். கணையம் வந்து 1 to 2 மில்லியன் லாங்கர் திட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் அதனாலே போதும், உங்களுக்கு நல்ல மார்க் கொடுப்பாங்க. ஸோ வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் அப்டேட்டு. நன்றி.